அந்த இடத்துல கருடன் வந்திருக்கு. தாயம்மா கரோஹரா. இந்த மாதிரி தான் பார்த்துருக்கு நம்மள. கரடோவான் வந்து இறங்கி இருக்க. இருபத்தி 22ஆம் ஆண்டு 5 தல நாகம் இருக்கு. இந்த கோயிலை பிடிக்கலாம். இந்த கூட்டத்தை சுற்றி பல 1000 பாம்புகள் தங்களுடைய வாயினால நீரை காப்பி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கு. ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கருடன் வந்திருக்கு. இந்த கருட பூசை ஆரம்பத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல வந்து கருடன் நாள் வந்து இருக்கு. ओम सूर्य देवाय नमः आदित्य
கருடவான் தென்படுறார். இந்த அங்க பாருங்க கருடவான் வந்து இருக்கிறார்.
அரோஹரா 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 ரோஹரா அரோஹரா 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 தாயம்மா அரோஹரா 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 ரோஹரா ரோஹரா அரோஹரா ரோஹரா ஐனி தாய் அரோஹரா ரோஹரா அரோஹரா ரோஹரா அரோஹரா ரோஹரா அரோஹரா ரோஹரா அரோஹரா ரோஹரா அரோஹரா 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 சரி நடந்துறேன் நினைக்குது அரோஹரா 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 இந்த மாதிரி தான் பார்த்துருக்கு நம்மள இந்த முறை வந்திருக்கீங்களோ? வந்தனா உங்களுக்கு தெரியாது இப்படி இந்த நேரம் தான் வசந்த மண்டா பூசை முடிஞ்சு வேற அது முடிஞ்சது இப்போ என்னன்னு சொல்லிட்டு கொடிமேர பூசை நடக்க மாட்டேன் நம்மளோட குருவாக இங்கேயே வந்துட்டான். பார்த்துட்டீங்களா காட்சி தான் அதில் பாருங்க வந்த கரடனானது அந்த மரத்தில் இருக்கணும். இங்க பார்க்குற இந்த கருடன் கல்லு நீங்க இந்த படத்தை எடுத்து பார்க்கலாம். அதுல நாகம், இந்த கருடனும் நாகமும் அவர் வரும் பொழுது அனலதீவு நாகதம்பிரான் கோவில்ல இருந்து நாகம் இங்க இருக்கிற நாகம் போய் அங்க பூஜை பண்ணிட்டு வரும் பொழுது அங்க சுவாமிக்கு சாத்தின பூவை எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த அம்பாளுக்கு திருமுடியில வைக்கிறது. அது தேர்ல ஏண்டு இரவு நடக்கும். தேருக்கு முதல் நாள் அல்லது தீர்த்தத்துக்கு முதல் நாள் அதை யாரும் காண முடியாது பாம்பை. எதேச்சையாக இந்த கருடன் வரும் பொழுது மேலே கருடன் பார்த்து கொண்டு இந்த இடத்திலே நிற்கும் பொழுது அந்த நாகபாம்பு கடலுக்குள்ளால வரும் பொழுது இந்த கருடன் வந்து நாகபாம்பை கொத்தி தான் சாப்பிடுவோம் பண்ண விருப்பத்தில் கீழே வாரது, நாகம் தண்ணிக்க போறது, மேலே வாரது, அது பூ கொண்டு வாரத மாசாத்துவன் பார்க்கிறார். இப்போ அவர் ரொம்ப கவலையோட அந்த எப்படியும் அந்த கருடனத்தை இருந்து பாம்பை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு மன எண்ணம் அவருக்கு வந்துட்டு, அப்ப மரக்கலத்தை இந்த இடத்துல நிறுத்துறாரு. இந்த நீங்க அந்த மரக்கலை நிறுத்தின இடம் தான் இது, இந்த இருக்கிற பள்ளம். நான் வந்த அடையாளமாக இதில் ஒரு சாத்தனார் கோயிலை கட்டினார். இந்த இருக்கு, இந்த கோயிலை பிடிக்கலாம். அதுதான் சாத்தனார் கோயில். இது வந்து கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு நான் சொல்றேன். பிற்காலத்து வரலாற்றிலும் மிக முக்கியமானது. இந்த கருடன் கல்லிலும் பாம்புகளிலும் உயிர்த்தன்மை இருக்கின்றதை நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. 2022ஆம் ஆண்டு 5 தல நாகம், எத்தனை 5 தல நாகம் வந்து இப்படியே வந்து அந்த கோபுரத்தில் ஏறினு காட்சி கொடுத்தது. என்னட்ட படம் இருக்கு, வேணும்னா நீங்க பார்க்கலாம். அந்த பாம்பை காப்பாற்றுறதுக்காக கருடனை கலைக்கிற நாகபாம்பு விலத்தை சொல்லி அவர் கருடன் கேட்கிறார். நாகபாம்பை விட சொல்லி கருடன் கீழே வந்து கொத்துறது. அப்போ இவர் அந்த பாம்பை கல்லில் சுற்றி இருக்குது. இவர் மரக்கலத்தை நிப்பாட்டி போட்டு என்னடா செய்கிறது, இந்த பாம்பை காப்பாற்றோடும். கருடனும் போகுதில்லை. கருடன் அந்த கல்லில் உட்கார்ந்துட்டு, பாம்பு கல்லில் சுற்றிட்டு ரொம்ப நேரமாக அவர் நண்டு ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்க ஒரு அசரீரி கேட்டுச்சுது.
மாசாத்துவன் உன்னிட்ட இருக்கிற நீ கொண்டு வந்த திரவியங்களை இந்த பக்கத்துல இருக்கிற சிற்றூர்ல இந்த தீவுல இந்த பாம்பு காட்டுற இடத்துல கொண்டு போய் போட்டு விடு, நான் விலகி போறேன் என்று சொல்ல, அவர் திரவியங்களை கொண்டு வந்து திரவியம் போட்ட இடம்தான் இந்த பள்ளம், இந்த இருக்கிற பள்ளம். இந்த இடத்துல போட்டு திரவியம் இங்க வச்சது, தாட்டு வச்சது அப்படி என்று சொல்றதுக்கு சான்றாகத்தான் இந்த கோவிலை கட்டினார். சாத்தனார் கோவில். மாசாத்துவான் முதல் இந்த ஈழநாட்டில் இந்த இடத்துல அமைத்த ஐயனார் என்று சொல்றது, காவல் தெய்வம். இவரை வச்சுட்டு அவர் போறார் இங்கிட்டு. பாம்பு வழிகாட்ட பாம்பு கீழே வந்து ஊறுது. அவர் ஓம்னு சொல்லிட்டார் திரவியத்தை கொடுக்கறது. பாம்பு வழிகாட்ட போய்கொண்டிருக்கிறார். அப்படியே போனா இந்த பீடம் இருக்குது தானே, இப்ப இருக்கிற பீடம், இந்த பீடத்தை சுற்றி பல 1000 பாம்புகள் தங்களுடைய வாயினால நீரை காப்பி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கு. ஆக்கள் இல்லை. அதற்கு பெரிய அதிசயமா பார்த்த உடனே ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. இந்த பாம்புகள் எல்லாம் இப்படி நிறைஞ்சிருக்கிற இடத்துல அந்த பாம்புகள் எல்லாம் கொண்டு வந்து பூக்களை வச்சு வழிபடுறது. மனிதர் இல்லை. அதற்கு பெரிய அதிசயமா இருக்குது. இந்த திரவியம் எல்லாத்தையும் கொட்டிட்டு இதுல இருந்து 14 கிலோமீட்டர் கடல் கொண்ட பூம்புகார். இதுல இருந்து நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 14 கிலோமீட்டருக்கு போயிட்டு அங்கே சாயந்தரமா போச்சு. இதெல்லாத்தையும் இந்த மாதிரி செய்து ஓட்டு போட்டார். இந்த முறை அவருக்கு வியாபாரம் இல்லை. திரவியத்தை இப்படி கொட்டிட்டு போயிட்டார். இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு போறார். वनस्पति गुंदनो एवा पडेसु सेर வயிற்றை பைரவியே வலிய வந்து காத்திடம்மா, மார்பை சிவதூதி மாண்புடலே காத்திடம்மா, வலதிடது தோளை வைஷ்ணவியே காத்திடம்மா, மனோன்மணித்தாயே என் மார்பையில் காத்திடம்மா, குடை பிடிக்க குடைகளுக்கு நடுவில் அம்பாளின் அழகான காட்சி தற்போது நடைபெறுகிறது. பாருங்க, கோபுரங்கள், குடை, அதோட நாகப்பாம்பின் அம்பாள் எவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சியை பார்க்கலையே.